ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் தான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்மார்ட் ஃபோனோட பவுண்டரிஸை புஷ் பண்ணிகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். சாம்சங் அவங்களோட 2வது ஜென்ரேஷனில் இந்த டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு அவங்க Z Fold 2 ஃபோன் மூலமாக நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்த கேலக்ஸி ஃபோல்டை நாங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா அது எங்களுக்கு பிடிக்காம இல்லை, பட் ஆனால் அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக படலை. ஏன்னா முன்னாடி இருந்த ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. டேப்லெட் மோடில் ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஒரு பெரிய நாட்ச் இருந்தது. பில்டு ரொம்ப ஃப்ராஜைலாக இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெக்னாலஜி வேறு லெவல் தான், அதை நாங்கள் இல்லைன்னே சொல்லலை, பட் ப்ராக்டிக்கலாக படலை. அதில் பல விஷயம் இந்த Z Fold 2ல மாறி இருக்குன்னே சொல்லலாம். விலை $2000 ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் இந்த வாட்டியும் Z Fold 2க்கு நாங்கள் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்தோம். அதனால தான் இந்த வீடியோ கூட பண்ணுறோம். இந்த டைமே எங்கள் கையில் ஃபோன் கிடையாது. நிறையா அன்பாக்சிங் வீடியோஸ் கூட இந்த பாயிண்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் இந்த வீடியோ வெறும் ஸ்பெக்ஸ் பற்றி மட்டும் கிடையாது. இதனால் வரப்போகிற ஃபியூச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன மாற்றிருக்காங்க அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல் பெரிய விஷயம் அந்த கவர் டிஸ்பிளே. சாம்சங் இதை அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு 6.25 இன்ச் AMOLED ஸ்க்ரீன் இந்த Z Fold 2க்கு முன்னாடி இருக்குது. ரொம்ப நேரவான 25:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. இதை பார்க்கும்போது புதுசாக வந்த எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரிஜினல் ஃபோனில் இருந்த 4.6 இன்ச் 21:9 டிஸ்பிளேக்கு இது ஒரு ரொம்ப பெரிய அப்கிரேட்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா iPhone SE 2020ல் 4.7 இன்ச் டிஸ்பிளே இருந்தது. அதுவும் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இப்போ அதை விட டாலான இந்த சின்ன டிஸ்பிளேல டைப் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம் தான். அதனால தான் Z Fold 2ல இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னே நினைக்கிறோம். இந்த புது கவர் டிஸ்பிளே இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் நம்ம அன்ஃபோல்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அன்ஃபோல்ட் பண்ணி டேப்லெட்டாக பார்த்தோம்னா சாம்சங் இங்கேயும் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த பெரிய நாட்ச்க்கு பதில் கவர் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே இங்கே ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா டேப்லெட் மோடில் யூஸ் பண்ணும்போது வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு 7.6 இன்ச் டிஸ்பிளே, அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அப்புறம் ஸ்லிம்மான பசல்ஸோட. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோனில் பார்த்த பிளாஸ்டிக் ஸ்க்ரீனுக்கு பதில் இங்கே ஒரு அல்ட்ரா தின் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேலக்ஸி Z Flip ஃபோனில் பார்த்த மாதிரி. மற்ற ரெகுலரான ஃபோனில் வர கிளாஸை பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங் இல்லை தான். ஆனால் இந்த டெக்னாலஜிக்கு இது நம்ம கொடுக்குற ஒரு விலை. ஸோ இந்த இன்ஃபினிட்டி ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே இங்கே வேற லெவலில் இருக்குது. ஆனால் இந்த ஹிஞ்ச் எப்படி இருக்குது அதையும் சாம்சங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது ஜென்ரேஷன் ஹிஞ்ச் கேம் மெக்கானிசமை பேஸ் பண்ணுது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம். இதனால இந்த Z Fold 2 ஒரு மினி லேப்டாப் மாதிரி வைக்க முடியும். இது நம்ம ஃப்ளெக்ஸ் மோட்ல யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர ஃப்ளெக்ஸ் மோட்ல சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் ரொம்ப கம்மி தான். புது ஆப்ஸ் வரவும் அதே சமயம் புது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸில் ஃபோல்டபிள்ஸ்க்கு இன்னும் பெட்டரான சப்போர்ட் கொண்டு வரதாலையும் இந்த ஃப்ளெக்ஸ் மோட் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னே சொல்லலாம். நாங்கள் இந்த Z Fold 2க்கு எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணம். ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேரும் இங்கே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய புது வழியில் இந்த ஃபோல்டபுள் டிசைனை ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கவும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வர சாம்சங் கேமரா, கேலரி, வீடியோ காலிங் ஆப்ஸ், அப்புறம் யூடியூப் தான் அதை சப்போர்ட் பண்ணுது. பட் வரக்கூடிய காலங்களில் நம்ம இன்னும் பெட்டரான சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம திருப்பி அந்த ஹிஞ்சுக்கு வருவோம். சாம்சங் இதை அவங்க ஹைட் அவே ஹிஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹிஞ்சுக்குள்ள சின்ன பிரிசல்ஸ் இருக்கிறதுனால உள்ள தூசியோ இல்லை சின்ன சின்ன விஷயமோ போகாத மாதிரி இது பார்த்துக்கும். இங்கே புது டிசைன் கொடுத்துருக்கிறதுனால 2 ஃபோல்டபுள் பார்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் இன்னுமே கம்மியாகி இருக்கு. இதுக்கும் மேல செமையான விஷயம் என்னன்னா, ஒரு சில ரீஜன்ஸ்ல இந்த ஹிஞ்சோட கலரை கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் சாம்சங் இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ்னா மெட்டாலிக் சில்வர், மெட்டாலிக் கோல்டு, மெட்டாலிக் ரெட், அப்புறம் மெட்டாலிக் ப்ளூ. சின்ன ஆக்சன் கலர் மாதிரி தான், பட் ஆக்சுவல் பாடியோட கலர் ஒன்னு மிஸ்டிக் பிளாக் இல்ல மிஸ்டிக் பிரான்ஸ்ல வருது. இது நம்ம ஆல்ரெடி Note 20 சீரிஸ்ல பார்த்த கலர்ஸ் தான். என்னதான் ஃபோன் நல்லா இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ற அளவுக்கு பேட்டரி வேணும். இந்த Z Fold 2 ஸ்பெசிஃபிகேஷன் இவ்வளோ ஜாஸ்தி பண்ணியும் சாம்சங் எப்படியோ போன தடவை விட இன்னும் ஒரு 200 mAh பேட்டரி ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 4500 mAh பேட்டரி, அதோட 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், இது எல்லாமே இருக்குது. கடைசியாக மற்ற ஸ்பெக்ஸ்னு பார்த்தோன்னா இது நம்ம வழக்கமாக ஒரு சாம்சங் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எதிர்பார்க்குறது தான். 5G சப்போர்ட்டோட இருக்கிற Snapdragon 865+ ப்ராசஸர், 12 GB RAM, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ், 2 10 MP செல்ஃபி கேமரா, முன்னாடி கவர் டிஸ்பிளேல ஒன்று, இன்னொன்று உள்ளே இருக்கிற மெயின் டிஸ்பிளேல. பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 12 MP சென்சார், அதோட ஒரு அல்ட்ராவைட் அப்புறம் டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. சாம்சங் இங்கே ஒரு சின்ன ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் மோடில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கவர் ஸ்க்ரீனில் எப்படி அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்கன்னு ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது, ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இங்கே இன்டிஸ்பிளேக்கு பதிலாக சைடில் உள்ள பவர் பட்டனோட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த Z Fold 2 விலை ஜாஸ்தியான ஃபோன் தான். இந்த பாயிண்டில் இந்தியன் ப்ரைஸிங் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் 80,000 ரூபாய் ஃபோனே பிளாஸ்டிக் பேக்கோட தான் வருது. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த Z Fold 2 ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கம்மியாக வராதுன்னு தான் நினைக்கிறோம். இதோட மெயின் காம்படிட்டர்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட Surface Duo. அந்த டிவைஸ்க்கும் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த ஃபோல்டபுள் டிவைசஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபார்ம் ஃபேக்டர்ஸில் இந்த ஃபோல்டபுள் டிவைசஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி நம்ம Z Flip பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டிசைன் ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.